ஸோ வெல்கம் பேக் டு ஒய்கே ரியாக்ஸ் தமிழன். 4 டேஸுக்கு அப்புறம் கம்பேக் டு ஒய்கே ரியாக்ஸ் தமிழன். என்ன காரணன்றதை ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஷார்ட் ஃபிலிம் பண்றேங்க. அது வந்து அதோட வேலைகள் போயிட்டு இருந்துச்சு. என்னடா சிரிச்சுக்கிட்டே சொல்றேன். ஒரு மாதிரி எப்படின்னா அந்த கதை வந்து 7 மாசத்துக்கு முன்னாடி எழுதி முடிச்சு பாதி ஷூட்டிங் போய் அதுக்கப்புறம் நின்று அதுக்கப்புறம் அப்போ திரும்பி ரீஸ்டார்ட் பண்ணி ஒரு சாங் வேற அதில் விட்டுருக்கோம். அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆகஸ்ட் அந்த யாருன்னு சொன்னேன்ல, அது ரிலீஸ் ஆகுது. பட் நான் டைரக்ட் பண்ணி என்னோட ஃப்ரெண்டு ஹீரோ நடிக்கிறேன். அந்த படத்துல வந்து அந்த படமும் நவம்பர் அந்த மாதிரி ஒரு டேட் போட்டு வச்சிருக்கோம். பட் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. அதனாலதான் நான் கண்டிப்பா வீடியோ பண்ண முடியல. பட் நம்ம எதுல சந்திக்கலாம் அப்படின்னு நானும் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு போஸ்டர் மாதிரி ஒன்று வந்துச்சு. என்னன்னு பார்த்தா த பேரடைஸ். சரி, ஓகே, பேரடைஸ் டீச்சரை போட்டுருவோம் அப்படின்ட்டு சரி அப்படியே அது சம்மந்தமாக பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன நியூஸ் மாதிரி ஒன்று வந்துகிட்டு இருந்துச்சு. என்ன ஆகுதுன்னா, போஸ்ட்பாண்ட் ஆகுற மாதிரி அதனாலதான் டீச்சர் விடுறாங்க. அங்க வந்து படம் வந்து போஸ்ட்பாண்ட் ஆகுது வேற ஒரு டேட்டுக்கு அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு என்னன்னா, அந்த போஸ்ட்பாண்டுன்றப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, முதல்ல வந்து மார்ச் 26 அப்படின்னு போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஆகஸ்ட் 21. இப்போ வந்து வேற டேட் தள்ளி வைக்கிற மாதிரி நியூஸ் போயிருக்கு. பட் ஆனால் டீச்சரை பார்த்தாதான் நம்மளுக்கு என்னன்னு தெரியும். பட் தள்ளி போற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களே எப்படின்னா அந்த டீம்லயே வந்து சரியான ஒரு ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் எதுக்கு அதை மாத்துறாங்க என்னன்னு தெரியல. பட் அதுக்கான ரீசன் என்னன்னு தெரியல. ஒரு போஸ்டர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் ஸ்ட்ரைட்டா டீசர் விட்டுருக்காங்க. பட் மாத்துனா நான் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் நான் அதை வந்து ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டா டீசருக்குள்ள போயிடும், ரொம்ப பேச வேண்டாம். ஸோ ஒரு 1.25 நிமிஷம் டீசர் பார்த்துடலாமா? இது வைக்குவா இல்லை இப்படி வைக்கிறேன். ஏய், ஸ்டார்டிங் சரி பயங்கரம். இனிமே இந்த ஊர் யாருது? இந்த நாடு யாருது? மாசக்கார பாரடைஸ் பிள்ளைகளா? சர்க்காருங்கிறது உங்க துறைங்களுக்காகவா இல்ல ஜனங்களுக்காகவா? ஒதுக்கப்பட்ட நாம அவங்கள ஓட விடணும். சீனு கேவலமா பாக்குற கருப்பு இருந்தா நம்ம கொடி காக்காதான் நம்மளோட அடையாளம். நினைக்கிற காக்கா கத்தியன் கையின்னா கூட காட்டிடலாமா? இந்த ஊர் யாரு? இந்த நாடு யாரு? இந்த ஊர் யாரு? இந்த நாடு யாரு? வீட்டு கண்ணு ஊரு கண்ணு வயிற்றுச்சல் படுறவன் கண்ணு பயந்தோடுறவன் கண்ணு கத்தி எல்லாம் கதற கதற ரத்தம்லாம் பதற பதற திருஷ்டி மொத்தமும் போகணும். ஓகே 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 நான் சொன்ன மாதிரி ரிலீஸ் டேட்டை மாற்றி வச்சிருக்கு. பட் ஆனால் அந்த பிளேடு பயங்கரமா இருந்துச்சு. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த பிளேடு அப்படியே குத்தி அந்த சுத்துறப்ப பயங்கரம். இன்னொன்னு, அது டேட் மாத்தினது நான் உங்ககிட்ட சொல்லி ஆகணும். பட் அதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ராவா நிறைய பயங்கரமான சீன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அந்த அவர் இப்படி நிற்கும் போது பின்னாடி அந்த நெருப்பு இதா இருக்கட்டும், அது சூப்பரா இருந்துச்சு. பிரேம்லெஸ் எல்லாம் பயங்கரமா செதுக்கியிருக்காங்க. கையோட அவங்க அப்படியே ஒரு ஒரு பிரின்சஸ் அப்படியே ஒரு அது அவங்க ஒரு ஜோன்ல தனியா அப்படியே நல்லா அந்த ஒரு ட்ராக் பயங்கரமா வந்திருக்கு. பட் ஹீரோ நானி பயங்கரமா இருக்குங்க. அந்த பிளேடு, எனக்கு அந்த பிளேடு சீன் தான் பிடிச்சிருக்கு. பயங்கரம். அந்த டீஷர்ட் வச்ச கட்சுமே சூப்பரா. அனிருத் போட்ட பிஜிஎம் அதுக்கு மேல பங்கம். டைரக்டர் அவர் பிச்சு டாப்ல. ஏன்னா வந்து அந்த ஃப்ரேம்ஸ் காட்டும் போது எதை பத்தியான ஒரு கதை அப்படின்ற மாதிரி ஒரு போயிட்டு இருந்துச்சு. பட் அந்த டீஷர்ட் வச்சு பார்க்கும்போது அந்த மக்கள் வந்து இவர் காப்பாத்துற மாதிரி தான், அந்த மாதிரி ஒரு ஜோன்ல தான் படம் இருக்கும் நான் நினைக்கிறேன். மற்றபடி ட்ரெய்லர் அந்த மாதிரி வந்தா தெரியும். நான் நினைச்ச மாதிரி டேட்டா வந்து மாத்திட்டாங்க. சொன்ன மாதிரி ஒரு ஹைப்பு குறையிற மாதிரி இருந்துச்சு. இப்போ டீஷர்ட் விட்டு நம்மளுக்கு எவ்வளவு ஹைப், அது இன்னும்
ஒரு இப்போ அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகுது. பட் அதுக்காக தான் அந்த ஹைப் கொடுக்கணும் அப்படின்றத டீச்சரோட அதை சொல்லியிருக்காங்க. பட் அதுவும் சூப்பரா இருந்துச்சு. அந்த துஃப் துஃப் அப்படின்னு துப்பும் போது வந்து அந்த 3 டேட் வந்து செம்மையா இருந்துச்சு. ரொம்ப எப்படின்னா இப்போ ஒரு தரமா இருந்துச்சுன்னா ஒரே வார்த்தையில சொன்னா தரம் பயங்கரம், அவ்வளவுதான் முடிஞ்சு. மற்றபடி 24ஆம் தேதி செப்டம்பர் ரிலீஸ் ஆகுது. பட் ஆனா ரொம்ப தள்ளி போற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதுவும் இல்லாம இந்த மாசம் நிறைய படம் வேற இறங்குதுல, நம்மளும் நிறைய வீடியோல சந்திப்போம்னு நினைக்கிறேன். 7ஆம் தேதி 2 ட்ரெய்லர் மகுடமும் விஸ்வநாத் சன்ஸும். டாக்ஸிக் வந்து 8ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. பட் நம்ம வந்து 7ஆம் தேதி சந்திப்போம், அதாவது நாளைக்கு மீண்டும் ஒரு வீடியோ நம்ம சந்திக்கலாம். ஓகே, சாரி, நான் வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம் வேலையினால கொஞ்சம் பிஸி ஆனதுனால என்னை வந்து மன்னிச்சிருங்க. வீடியோ பண்ண முடியாம போச்சு. நான் நைட் இந்த வீடியோ எடுக்கிறேன். பட் ஆனால் காலைல தான் வந்து அது சேரும். 7ஆம் தேதி காலையில தான் வந்து சேரும். நம்ம வந்து சந்திக்கலாம். ஓகே, ஸோ